வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, தமிழ்ல இந்த வருஷம் வெளியான தருணம் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். கிஷன் தாஸும் ஸ்மிருதி வெங்கட்டும் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க. கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். ஒரு கிரைம் நடந்துருது, அந்த கிரைமை எப்படியாவது மூடி மறைக்கணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்றாங்க. இவங்க மூடி மறைச்சாங்களா இல்ல மாட்டிக்கிட்டாங்களான்னு சொல்றது தான் படத்தோட கதையா இருக்கும். கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன். நீங்க எதிர்பார்க்காத சில திருப்பங்களும் இந்த கதையில வச்சிருப்பாங்க. எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஒரு பார்ல ரெண்டு பேர் ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்கிறத காட்டுறாங்க. பையன் பேரு ரோஹித், பொண்ணோட பேரு மீரா அப்படின்றது. ரோஹித் இருக்காருல, டிரைவிங்க்கு வெளியே போலான்ற மாதிரி சொல்லிட்டாரு. மீராவும் ஏத்துக்கிறாங்க. ரெண்டு பேருமே பாரை விட்டு கிளம்புறாங்க. இந்த இடத்துல நியூஸ் ஓடிட்டு இருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. மைட்டி மன்மதன்ஸ் அப்படின்ற மாதிரி ரெண்டு பேர் இருக்காங்கல்ல, பெண்களை தப்பு தப்பா வீடியோ எடுத்து நெட்ல போடுறாங்க போல. போலீஸ் அவங்க யாரு என்னன்னு கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரி விசாரணை எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அர்ஜுன் ஒருத்தரை காட்டுறாங்க. நியூஸ் மூலியமா இந்த விஷயத்த பார்த்திருப்பாரு. இப்ப ஏதோ ஒரு இடத்துக்கு இவர் கிளம்புறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அந்த இடத்துக்கு ஒரு வேன் வருது. அந்த வேன் இவரை பிக்கப் பண்ணிக்குது. வேன்ல இவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ட்ரிப் மாதிரி தான் எங்கேயோ போக போறாங்க போல. ரவின்னு ஒருத்தர் இவங்க கூட வராரு. அவருக்கு கூடிய சீக்கிரத்துல கல்யாணம் ஆக போகுது. அதனால இவங்க விஷஸ் எல்லாம் சொல்றாங்க. ரோஹித் மீரான் ரெண்டு பேரும் நமக்கு காமிச்சாங்க பாத்தீங்களா. ரோஹித் மீராவை ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருக்காரு போல. அந்த லவ்வை வெளிப்படுத்துறதுக்கு பயங்கரமா ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. மீரா காரை கொஞ்சம் வேகமா ஓட்டுறாங்க. மீரா நம்ம ட்ரிங்க் பண்ணிருக்கோம், காரை பொறுமையா ஓட்டுன்ற மாதிரிலாம் கேக்குறாரு. அதை மீறியும் இவங்க கொஞ்சம் வேகமா டிரைவ் பண்றாங்க போல. நிறுத்துன்ற மாதிரிலாம் கண்ட்ரோல் பண்றதுக்கு ட்ரை பண்றாரு. அர்ஜுனும் ஃப்ரெண்ட்ஸும் ஏதோ ஒரு ட்ரிப்புக்கு போற மாதிரி தானே காமிச்சாங்க. ட்ரிப்புக்குலாம் போல ஒரு பர்டிகுலர் பகுதிக்கு வராங்க. இவங்க எல்லாருமே போலீஸ்னு இப்பதான் தெரிய வருது. இந்த இடத்துல சில ரவுடிங்க பதுங்கி இருக்காங்க போல. அவங்கள பிடிக்கிறதுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. சுட்டு கூட பிடிக்கலான்ற மாதிரி சுடுறதுக்குலாம் இவங்க ட்ரை பண்றாங்க. அவங்க தப்பிச்சு ஓட பாக்குறாங்க. பதிலுக்கு ஷூட்டும் பண்றாங்க. இவங்க மறைஞ்சு ஒவ்வொருத்தரையா காலி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த அர்ஜுன் இருக்காரு பாத்தீங்களா, இவரோட ஃப்ரெண்டான ரவி கூட பேசிக்கிட்டே தான் ஷூட் பண்ணிட்டு இருக்காரு. இவங்க இந்த மாதிரி பேசிட்டு இருக்கும் போது ஒருத்தன் ஓடி வரான். இவங்களுமே ஷூட் பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. அப்ப அர்ஜுன் இருக்காருல, தெரியாதனமா ரவியை ஷூட் பண்ணிடுறாரு. வேணும்ட்டே பண்ணிருக்க மாட்டாரு. வேற ஒருத்தனை ஷூட் பண்றதுக்கு பதிலா ஃப்ரெண்டையே ஷூட் பண்ணிடுறாரு. அந்த ஷாக்ல இவர் நின்னுட்டு இருக்காரு. அப்ப இவரோட ஷோல்டர்ல அடிபட்டுது. இப்ப இவரோட டீமை சேர்ந்தவங்க வந்துடுறாங்க. உடனே இவர் ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போனோம் அப்படின்ற மாதிரி தூக்கிட்டு போறாங்க. அநியாயத்துக்கு நம்ம ஃப்ரெண்டை நம்மளே ஷூட் பண்ணிட்டுமே அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்றாரு. ஆளுங்க சமாதான பத்தி இங்க இருந்து கூட்டு போறாங்க. அதே சமயம் கார்ல வேகமா மீரா வந்துட்டு இருந்தாங்கல்ல, காரை கண்ட்ரோல் பண்ண முடியாம ஒரு இடத்துல ஆக்சிடென்ட் ஆயிருது. இந்த சைடு அர்ஜுனுக்கு ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கு. அந்த சைடுல மீராக்கு ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கு. இது ரெண்டுத்தையும் மாத்தி காட்டுறாங்க. இப்ப ஃப்ரெண்டு பேசுறதுக்காக வந்திருக்காரு. ரவியை நானே கொன்னுட்டேனே அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்றாரு. நீ வேணும்ட்டே பண்ணல, தெரியாம நடந்துருச்சுடா, சரி விடுன்ற மாதிரி ஆறுதல்லாம் சொல்லிட்டாரு. நான் ரவியோட பேரண்ட்ஸை பார்த்து பேசணும் அப்படின்ற மாதிரி அர்ஜுன் சொல்றாரு. இப்ப ரவிக்கான இறுதி சடங்குலாம் நடந்துட்டு இருக்கு. அந்த இடத்துக்கு இவரும் வந்துடுறாரு. என்னால் தான் இந்த மாதிரி நடந்துருச்சு, என்ன மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. சர்வீஸ் பண்றதுக்காக தான்ப்பா போலீஸ் வேலையில சேர்த்தோம், இந்த மாதிரிலாம் நடக்கும்ன்றது எதிர்பார்த்தது தான், நீ தெரியாம தானே பண்ண, நீ அந்த குற்ற உணர்ச்சியில இருந்து வெளியே வான்ற மாதிரி பேரண்ட்ஸும் சொல்றாங்க. அர்ஜுன் அப்பா இறந்து போயிருப்பாரு. அம்மாவும் சீக்கிரமா கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. இவர் ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு தான் இருப்பாரு. சீக்கிரமா அந்த பொண்ணு கூட கல்யாணம் பண்ணி வச்சிடலாம்னு நினைக்கிறாங்க. ஆனா ஒரு பிரச்சனை உருவாகுது. ஆக்சுவலா இவர் இந்த வேலை பார்க்கறதுனால ரிஸ்க் இருக்குல்ல. அந்த பொண்ணு என்ன சொல்றாங்கன்னா, என்னோட அப்பா பிசினஸ் ஆரம்பிச்சு தரதா சொல்றாரு, நீங்க அந்த விஷயத்த பண்ணுங்கன்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. இதுல பெருசா இவருக்கு விருப்பம் கிடையாது. சாரி அங்கிள், எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இந்த பொண்ணுகிட்டயும் வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கோ, கல்யாணத்துக்கு கண்டிப்பா என்ன கூப்பிடு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இப்ப மீராவோட ஃபியான்சேவை நமக்கு காட்டுறாங்க. ஆமா, மீராக்கு நிச்சயதார்த்தம் முடிஞ்சிருக்கும். நைட்டு நேரத்துல ரோஹித் கூட என்ன பண்ணன்னு என்னோட ஃபேமிலி கேக்குறாங்க. நான் என்ன சொல்றது அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. ஃபேமிலி கேக்குறாங்களா இல்ல நீ கேக்குறியா, சந்தேகப்படுறியா, நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. அப்படியே கட் பண்ணி சில மாசத்துல ஒரு கல்யாண ஃபங்க்ஷனை காட்டுறாங்க. மீராவோட ஃபியான்சியா ஒருத்தர் இருந்தாரு பாத்தீங்களா, அதே சமயம் அர்ஜுனோட கேர்ள் ஃப்ரெண்டா ஒருத்தங்க இருந்தாங்கல்ல, அவங்க ரெண்டு பேருக்கு தான் கல்யாணம் நடக்குது போல. இந்த கல்யாணத்துக்கு அர்ஜுனும் வந்திருக்காரு, மீராவும் வந்திருக்காங்க. ரெண்டு பேருமே கிஃப்ட் எல்லாம் தந்துட்டு இந்த இடத்தை விட்டு கிளம்புறாங்க. மீரா கூட ரோஹித்துக்கு வந்தானே ஆக்சிடென்ட் ஆச்சு. ரோஹித்துக்கு இன்னும் காயம்லாம் சரியாவல போல. இவங்க அடிக்கடி வந்து பாத்துக்கிறாங்க. என்னால் தானே இந்த மாதிரி ஆச்சு, சாரின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. பரவாயில்ல இருக்கட்டும்னு சொல்லிட்டாரு. இவருக்கு மீராவை பிடிக்கும்ல, அதனால கையெல்லாம் பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்றாரு. அப்புன்னு பார்த்து மீராக்கு வேலை வந்துருது. நான் கிளம்பணும்னு சொல்றாங்க. இன்னும் கொஞ்ச நேரம் இருந்துட்டு போன்ற மாதிரி கேட்கிறாரு.
ஒரே அபார்ட்மெண்ட்ல தானே இருக்கோம், அப்பப்ப வந்து பாக்குறேன், இப்ப கிளம்பணும் அப்படின்ற மாதிரி இவங்களும் இந்த இடத்தை விட்டு கிளம்பிடுறாங்க. ஹீரோவை வேலையில இருந்து சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க, திரும்பி சேரணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காரு. நீ பிசிக்கலா ஸ்ட்ராங்கா இருக்கணும், முதல்ல உடம்ப ரெடி பண்ணு, நான் டீம் கிட்ட பேசுறேன்ற மாதிரி ஒருத்தர் சொல்லிட்டாரு. இவருமே ஏத்துக்கிறாரு. இவர் ஃப்ரெண்டு கூட தங்கிறதுக்காக சென்னைக்கு போகணும்னு நினைக்கிறாரு. அந்த பொண்ணு விஷயத்துல நீ அவசரப்பட்டுட்ட, இப்ப பாரு அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரிலாம் அம்மா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. விடுங்கம்மா பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்லிட்டாரு. அம்மா இருக்காங்கல்ல, உனக்காக வேற ஒரு பொண்ணை பாக்குறேன், கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. இவருக்கு பெருசா விருப்பம் இல்ல. இவர் வேகமா இங்க இருந்து கிளம்புறதுக்கு போறாரு. ஆனா அம்மா ஃபீல் பண்றத கண்ணாடி வழியா பாக்குறாரு. மனசு கேட்காம திரும்பி வந்துடுறாரு. சரிம்மா நீங்க பொண்ணை பாருங்க, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. இப்ப சென்னைக்கு இவரோட ஃப்ரெண்டான விஸ்வான்றவரை பாக்குறதுக்காக தான் வந்திருக்காரு. விஸ்வாவை பார்க்கணும்னு சொல்லிட்டாரு. சரி இந்த ரூம்ல வெயிட் பண்ணுங்கன்ற மாதிரி ஒரு ரூமை காட்டுறாங்க. ஆனா இவர் வேற ஒரு ரூம்ல உட்காந்துட்டு இருக்காரு. இதை பொறுத்த வரைக்கும் மீராவோட ரூமா இருக்கும். மீராவும் இன்டர்வியூக்கு வந்த நபர் தான் உட்காந்துட்டு இருக்கிறதா நினைக்கிறாங்க. இன்டர்வியூல கேட்கிற மாதிரி கேள்வி எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டு இருக்காரு. அதுக்குள்ள விஸ்வா இந்த இடத்துக்கு வந்து பேசுறாரு. இவன் என்னோட ஃப்ரெண்டு தான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அப்படியா சாரின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. ஹீரோ விஸ்வா கூட கொஞ்ச நாள் ஸ்டே பண்றதுக்காக தான் வந்திருக்காரு போல. உடம்ப ரெடி பண்ணோம், நான் போலீஸ்ன்றத பத்தி யாருக்கிட்டையும் ஷேர் பண்ணாதேன்னு சொல்லிட்டாரு. அதெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி விஸ்வாவும் சொல்லிட்டாரு. இவர் உடம்ப ரெடி பண்றதுக்காக ஜிம்முக்குலாம் வந்துடுறாரு. பயங்கரமா உடம்ப ரெடி பண்ணிடுறாரு. இப்போ ஒரு இடத்துல ரெஸ்ட் எடுத்த மாதிரி உட்காந்துட்டு இருக்காரு. அப்பதான் இவரோட ஃப்ரெண்டான விஸ்வா கிட்ட இருந்து கால் வருது. விஸ்வாக்கு ஆபீஸ்ல ப்ரமோஷன் கிடைச்சிருக்கு போல, அதனால தான் பார்ட்டி பிளான் பண்றேன், எல்லாருமே வருவாங்க, நீயும் வான்னு சொல்லிட்டாரு. மச்சான் உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டாரு. என்ன தெரியும்ல, கிளம்பி வாடான்ற மாதிரி இவரும் சொல்றாரு. விஸ்வா ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்ட்டி பண்ணிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு அர்ஜுனா வந்துடுறாரு. இப்போ கொஞ்ச நேரத்துல விஸ்வாவோட கேர்ள் ஃப்ரெண்ட் இந்த இடத்துக்கு வராங்க. அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் அர்ஜுனை பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. இப்போ அர்ஜுனுக்கு பக்கத்துல உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா அர்ஜுன் ஒரு டைம் இவங்க லவ் பண்ணிருப்பாங்க. அர்ஜுன் ஏத்துக்கவே மாட்டாரு. நீ லவ் பண்ண பொண்ண கூட கல்யாணம் பண்ண முடியல போலியே, உன்னால யாரையும் நல்லபடியா பாத்துக்க முடியாது, அதனால லவ் பண்ணாம இருக்கிறது தான் உனக்கு நல்லது, இப்ப யாரையும் லவ் பண்ணல அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. இவருக்கு என்ன சொல்றதுன்னு தெரியாம கொஞ்சம் தயங்கிட்டு இருக்காரு. இது எல்லா விஷயத்தையும் மீரா கவனிக்கிறாங்க. இப்ப மீரா சட்டுன்னு வந்து பக்கத்துல உட்கார்றாங்க. இப்ப நாங்க ரெண்டு பேர் டேட் பண்ணிட்டு இருக்கோம்ன்ற மாதிரிலாம் கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. சிச்சுவேஷனை சமாளிக்கிறதுக்காக தான் மீரா இந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. இவரும் மீராக்கு நன்றி எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. கேர்ள் ஃப்ரெண்ட் பேசி ஹீரோவை கஷ்டப்பத்தி இருக்காங்க அப்படின்றது இந்த ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்சிருது. இப்ப ஃப்ரெண்டு பேசுறதுக்காக வந்துடுறாரு. உன் நினைப்பிலேயே தான் சுத்திட்டு இருந்தா, நீ ஏத்துக்கவே இல்லல, அதுக்கப்புறம் தான் எங்களுக்குள்ள லவ் ஆச்சு, உனக்கு தான் நன்றி சொல்லணும் அப்படின்ற மாதிரி விஸ்வாவும் சொல்றாரு. அர்ஜுன் கிளம்பலாம் நினைக்கும் போது மீரா வெயிட் பண்ணிட்டு இருக்கிறத பாக்குறாரு. வாங்கங்க பைக்ல டிராப் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டாரு. இல்ல நான் கேப் புக் பண்ணி போய்க்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆனா கேபை உங்களால புக்கே பண்ண முடியல. சரி இவர் கூடயே போயிடலான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. வீட்டுல டிராப் பண்ணிட முடியுமான்னு கேக்குறாங்க. இவரும் ஏறுங்கன்ற மாதிரி உங்களை வீட்டுக்கு கூட்டு போயிட்டு இருக்காரு. போற வழியில இவங்க இருக்காங்கல்ல, இதுக்கு முன்னாடியே உங்களை பார்த்த மாதிரியே தோணுது, எங்கேயாவது பார்த்திருக்கனான்னு கேக்குறாங்க. ஆமாங்க இந்த கல்யாணத்துல வச்சு பார்த்தோம், எனக்கும் பார்த்த ஞாபகம் இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாரு. நீங்க பொண்ணோட சொந்தக்காரங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அப்படியும் சொல்லலாம், நான் தான் பொண்ணோட பாய் ஃப்ரெண்டுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. என்ன பிரச்சனைன்ற மாதிரி கேக்குறாங்க. புரிதல் ப்ராப்ளம் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்லிட்டாரு. இப்ப இவங்க இருக்காங்கல்ல, நான் மாப்பிள்ளை வீட்டு சைடு, மாப்பிள்ளைய நான் தான் கல்யாணம் பண்ற மாதிரி இருந்தது, ஆனா பிரேக்கப் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. என்ன ப்ராப்ளம் அப்படின்ற மாதிரி இவர் கேக்குறாரு. சந்தேக ப்ராப்ளம், அதனால தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இவங்க ரெண்டு பேருமே பேசுறதுல ஓரளவுக்கு ஃப்ரெண்ட் மாதிரி மாறுறாங்க. இப்ப ரெண்டு பேருமே நம்பர் எல்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு கிளம்புறாங்க. இப்ப அர்ஜுன் ஷூட்டிங் ட்ரைனிங்காக வந்திருக்காரு. இவர் ஷூட் பண்ணலாம்னு நினைக்கும் போது ரவியோட ஞாபகம் வருது. இவரால கான்சென்ட்ரேட்டே பண்ண முடியல. இத கவனிக்கிற சீனியர் இருக்கார்ல, நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணு, நீ நல்லா ஷூட் பண்ணாதான் திரும்பி டீம்ல ஜாயின் பண்ண முடியும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவருமே ஃபுல் ஃபோக்கஸ் அந்த இடத்துல வைக்கிறாரு. ஷூட் பண்றதுக்கெல்லாம் ட்ரை பண்ணிட்டாரு. கொஞ்சம் கொஞ்சமா இவர் இம்ப்ரூவ் பண்றாரு அப்படின்ற மாதிரி காட்டுறாங்க. டீமை சேர்ந்த ஒருத்தரை இவரே ஷூட் பண்ணிருக்காருல, அதனால இவர் மேல என்கொயரி மாதிரி போயிட்டு இருக்கு. இப்ப உள்ள கூப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. நீங்க திட்டமிட்டு எதுக்காக இந்த விஷயத்த பண்ணிருக்க கூடாது, ஃப்ரெண்டு மேல ஏதாவது கோவம் வருது, அதை மனசுல வச்சு இப்படி பண்ணிட்டீங்களான்ற மாதிரி கேக்குறாங்க. சார் அந்த மாதிரிலாம் இல்ல சார், அவன் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு, டீம்ல இருக்கவங்க கிட்ட நீங்க விசாரிச்சு பாருங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இவர் சொல்றதெல்லாம் இவங்களுமே ஏத்துக்கிறாங்க. ஒரு மாசத்துல திரும்பி உங்களுக்கு போஸ்டிங் போட்டு தரோன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அந்த ஒரு மாசம் எந்த கேஸும் வராம பாத்துக்கோங்க, கேஸ் வந்துருச்சுன்னா எங்களால எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்புறாங்க. மீராவும் இவரும் நம்பர்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்கல்ல, அடிக்கடி இவங்க ரெண்டு பேருமே மீட் பண்ணி பழகலாம் ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா இந்த மீராவை பொறுத்த வரைக்கும் நித்யான்னு ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாங்க. அவங்க இறந்து போயிட்டாங்க போல. ஃப்ரெண்டு இறந்து போனதை தாங்கிக்கவே முடியலன்னு சொல்லிட்டாங்க. என்னாலேயே இந்த விஷயத்த புரிஞ்சுக்க முடியும்ன்ற மாதிரி இவரும் சொல்றாரு. ஒரே அபார்ட்மெண்ட்ல தானே ரோஹித் வீடு இருக்கு. ரோஹித் கிட்ட அடிக்கடி போய் பேசுறாங்க. ரோஹித்தோட அம்மாக்கு மீராவை பிடிச்சிருக்கு, பேசாம இந்த பொண்ணிய கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி பையன் கிட்ட சொல்லிட்டாங்க. இவங்க ரெண்டு பேருமே லவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. வீட்டுல சொல்லலாம்னு நினைக்கிறாங்க. ஆனா வீட்டுல சம்பந்தம் பார்த்துட்டு இருக்காங்கல்ல, அதுலயே இது மேட்ச் ஆயிருது. அதனால இவங்களுமே சந்தோஷப்படுறாங்க. வீட்டை சேர்ந்தவங்க இருக்காங்கல்ல, இந்த நாள் நிச்சயதார்த்தத்தை வச்சுக்கலான்ற மாதிரி முடிவு பண்றாங்க. இந்த விஷயத்த ரோஹித்தால சுத்தமா ஏத்துக்க முடியல. எனக்கு ஒன்னு ரொம்ப பிடிக்கும், அதுக்குள்ள இப்படி ஆயிடுச்சுன்ற மாதிரி
மாதிரிலாம் ஃபீலிங்கா சொல்லிட்டாரு. நம்ம ஃப்ரெண்ட்ஸாவே இருக்கலாம் புரிஞ்சுக்கோன்ற மாதிரி இவங்களும் இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இப்ப இவங்க தூங்கிட்டு இருக்கும் போது காலையிலேயே அர்ஜுன் வந்து இவங்களை எழுப்பி விடுறாரு. வெளியே போலான்னு சொன்னல, வா கிளம்பலான்ற மாதிரி சொல்லிட்டாரு. ரெண்டு பேரும் கொஞ்சிட்டு இருக்காங்க. அந்த சமயம்னு பார்த்து இந்த இடத்துக்கு ரோஹித் வந்து இந்த விஷயத்தெல்லாம் பாத்துடுறாரு. இப்ப ஹீரோவும் ரோஹித் கிட்ட சாதாரணமா பேசுறாரு. என்ன வேலை பாக்குறீங்கன்னு கேக்குறாரு. ஆனா ரோஹித் எந்த ஒரு பதிலும் சொல்ல மாட்டாரு. இன்னைக்கு ட்ரிப்புக்கு போலான்னு என்கிட்ட ஏற்கனவே ப்ராமிஸ் பண்ணிருக்க, நம்ம ட்ரிப்புக்கு போலான்ற மாதிரி மீராவை கூப்பிடுறாரு. இல்ல வேற ஒரு விஷயம் பிளான் பண்ணிருக்கோம், நான் அர்ஜுன் கூட வெளியே போக போறேன் சாரின்ற மாதிரி இவங்களும் அர்ஜுனை கூட்டிட்டு இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இதெல்லாம் பாக்குற ரோஹித்துக்கு பயங்கரமா கோவம் வருது. ரோஹித்துக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாரு. அந்த ஃப்ரெண்டு கிட்ட இதெல்லாம் சொல்லி புலம்பிட்டு இருக்காரு. எஸ்கார்ட்ட வர வச்சு ஒன்னா இருக்கலாம்ன்ற மாதிரி ஃப்ரெண்டு சொல்லிட்டாரு. அதெல்லாம் வேணான்ற மாதிரி ரோஹித் சொல்றான். ரோஹித் இருக்கான்ல, இவளை மட்டும் கரெக்ட் பண்ணியிருந்தனா எப்படியாவது ஒன்னா இருந்து வீடியோ எடுத்திருக்கலாம், அது மூலியமா நீயோ நானோ மிரட்டி ஒன்னா இருக்கலாம், எல்லாமே மிஸ் ஆயிடுச்சு, எல்லாம் இந்த அர்ஜுன் வந்ததுனால தான் மிஸ் ஆச்சு, இந்த அர்ஜுனை ஏதாவது பண்ணணும், எப்படியாவது அவளை அடைஞ்சே தீரணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றான். இவ்வளவு நேரம் ரோஹித்தை நல்லவன் மாதிரியே காமிச்சிருப்பாங்க. ஆனா அவன் நல்லவன் இல்லைன்னு இப்பதான் தெரிய வருது. மைட்டி மன்மதன்ஸ்னு ரெண்டு பேரை தேடிட்டு இருக்காங்கல்ல, அந்த ரெண்டு பேர் இவனும் ஃப்ரெண்டும் தான் அப்படின்றது நமக்கு தெரிய வருது. அர்ஜுன மீராவை கூட்டிட்டு கிளம்பினாரு பாத்தீங்களா. இப்ப நைட்டு நேரம் அவங்களோட அபார்ட்மெண்ட் கிட்ட இறக்கி விட்டுட்டு கிளம்புறாரு. இந்த விஷயத்தெல்லாம் ரோஹித் கோவமா பார்த்துட்டு இருக்கான். இப்ப அர்ஜுன் போயிட்டு இருக்கும் போது குறுக்க ஒருத்தன் பைக்ல வந்து வேணும்ட்டே இவரோட கார் மேல இடிக்கிறான். இவரும் என்னாச்சு ஏதாச்சுன்னு பாக்குறதுக்காக போறாரு. அந்த சமயம் ஆளுங்க பின்னாடி இருந்து அட்டாக் பண்றாங்க. திட்டம் போட்டு தான் இதை பண்ணிருக்காங்கன்னு இவருக்கு புரியுது. இவர் வேகமா ஓடி வந்து கார் எடுத்துட்டு கிளம்புறாரு. அவனுங்க பைக்ல ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இவர் வேணும்ட்டே ஒரு பார்க்கிங் ஏரியாவுக்கு வந்துடுறாரு. எங்க போனான்ற மாதிரி அவங்களும் தேடிட்டு இருக்காங்க. அப்ப பின்னாடி இருந்து யாரோ அடிக்கிறாங்க. அடிக்கிறது யாருன்னு பார்த்தா அர்ஜுன் தான். இவங்க எல்லாருக்கூடயும் பயங்கரமா சண்டை போடுறாரு. இவர் நல்லா சண்டை போடுவாருன்னு இப்பதான் ஆளுங்களுக்கு தெரியுது. இது எல்லா விஷயத்தையும் லாங்ல இருந்து இந்த ரோஹித் கவனிச்சிட்டு இருக்கான். ஃப்ரெண்டு கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்கான். ஒரு ஸ்டேஜ்ல இவர் இருக்கார்ல, எல்லாரையும் அடிச்சு போட்டுறாரு. ரோஹித் கவனிச்சிட்டு இருக்கிறத பாக்குறாரு. அவனை பிடிக்கணும் துரத்துறாரு. அவன் காரை எடுத்துட்டு கிளம்பிடுறான். இப்ப இவரும் காரை எடுத்துட்டு வேகமா ஃபாலோ பண்ணி ஒரு இடத்துல லாக் பண்றாரு. அடிக்கதான் போறான்ற மாதிரி ரோஹித் பயப்படுறாரு. ஆனா அவர் இருக்கார்ல, லைட்டா தட்டி குத்துட்டு இங்க இருந்து கிளம்பிடுறாரு. இது எல்லாமே ஃப்ரெண்டுக்கும் தெரியுது. அவன் சண்டை போடுறத பார்த்தா சாதாரண ஆள் மாதிரி தெரியலடா, அவனை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கணும், நான் விசாரிச்சு சொல்றேன்ற மாதிரி ஃப்ரெண்டு சொல்றாரு. அர்ஜுனோட ஃப்ரெண்டு விஸ்வாவும் என்னாச்சு ஏதாச்சுன்னு கேக்குறாரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சின்னதா ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சமாளிச்சிட்டு இருக்காரு. இப்ப ஃபர்ஸ்ட் எய்ட்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இந்த ஃப்ரெண்டு பொறுக்க முடியாம கேர்ள் ஃப்ரெண்டு கிட்ட விஷயத்த சொல்லிடுறாரு போல. என்னாச்சு ஏதாச்சுன்னு அவங்களும் கேக்குறாங்க. ரோஹித் பண்ணதை பத்தி இவர் சொல்ல மாட்டாரு. சின்ன ஆக்சிடென்ட் தான், இப்ப நான் ஓகேன்னு சொல்றாரு. இப்ப ரோஹித் இருக்கார்ல, மீராவை பாக்குறதுக்காக வீட்டுக்கு வந்திருக்காரு. அர்ஜுன் என்ன பண்றதா சொன்னேன்னு கேக்குறாரு. பிசினஸ் பண்றான்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. அவன் பிசினஸ்லாம் பண்ணல, போலீஸ் உன்கிட்ட நல்லா பொய் சொல்லியிருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இது பொய் சொல்லியிருக்கானா அப்படின்ற மாதிரி கோவப்பட்டு இவங்களுமே அர்ஜுனுக்கு கால் பண்றாங்க. நீ என்ன வேலை பாக்குற, நீ போலீஸா, அப்புறம் எதுக்காக என்கிட்ட மறைச்சன்னு கேக்குறாங்க. இவர் கொஞ்ச நாள் கழிச்சு சொல்லலாம்னு நினைச்சேன், அதுக்குள்ள உனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. என்கிட்டயே பொய் சொல்லிட்டல, உன்கிட்ட இதுக்கப்புறம் பேசவே மாட்டேன்னு சொல்றாங்க. இவங்க சோகமா இருக்காங்கல்ல, சமாதான பத்திர மாதிரி இவரும் பேச்சு கொடுத்துட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து போன் கால் வருது. இவர் பேசுறதுக்காக வெளியே எதிர்த்து வந்துடுறாரு. இந்த சைடு ஹீரோ பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. ஃப்ரெண்டு என்னாச்சுன்னு கேட்கும் போது நடந்த விஷயத்தை இவர் சொல்லிட்டாரு. எப்படியாவது போய் சமாதான பத்தணும், நான் கிளம்புறேன்ற மாதிரி இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இந்த ரோஹித் இருக்கான்ல, முன்னாடி நாள் பார்ல ஒருத்தனோட மண்டையை உடைச்சிருக்கான் போல. எம்எல்ஏவோட பையன் மண்டையை உடைச்சிருக்கடா, எப்பனாலும் போலீஸ் வரலாம், ஐடு அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டு சொல்லிட்டாரு. மண்டையை உடைச்சதுக்கு தூக்கிலியா தொங்க விட்டுருவாங்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் பாத்துக்கிறேன், இப்ப இங்க இருந்து எப்படியாவது இவளை கரெக்ட் பண்ணும், இதை விட சான்ஸ் கிடைக்காதுன்னு சொல்றாரு. எப்படியாவது மீரா கிட்ட பேசி ஒன்னா இருந்துடணும்னு யோசிக்கிறாரு. இப்ப மீரா கிட்ட ஆறுதல் சொல்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் மீரா, புரிஞ்சுக்கோன்ற மாதிரிலாம் சொல்றாரு. ஒரு ஸ்டேஜ்ல இவங்களை கட்டி பிடிக்கிறாரு. இவங்களும் அமைதியா தான் இருக்காங்க. இந்த சமயத்துலதான் ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, இவங்களை சமாதானப்படுத்துறதுக்காக இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. கதவை தட்டலான்னு பார்த்தா கதவு திறந்திருக்கு. என்ன திறந்திருக்குன்ற மாதிரி உள்ள வந்துட்டு இருக்காரு. பார்த்தா இவங்க கிச்சன்ல அவருக்கு மூச்சு இருக்கான்ற மாதிரி செக் பண்ணிட்டு இருக்காங்க. இவன் என்ன செக் பண்ணிட்டு இருக்கான்ற மாதிரி ஹீரோ ஷாக்கிங்கா பாக்குறாரு. இந்த இடத்துல தான் படத்தோட இன்டர்வல போடுறாங்க. மீரா செம்மையா பயந்துட்டு இருக்காங்க. இவர் என்னாச்சுன்னு கேக்குறாரு. இவங்களுமே நடந்த விஷயத்த சொல்றாங்க. அவன் கட்டி பிடிச்சான்ல, கொஞ்சம் கொஞ்சமா அட்வான்டேஜ் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்றான் போல. இவங்களுமே பிடிச்சி தள்ளி விடுறாங்க. மீரா புரிஞ்சுக்கோ மீரா, உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும், நம்ம ஒன்னா இருக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறான். முதல்ல இங்க இருந்து போன்ற மாதிரி இவங்க கோவமா திட்டுறாங்க. இவன் கிளம்பிடுறான். இவங்களும் கிச்சனுக்கு வந்து தண்ணி குடிக்கலாம்னு நினைக்கிறாங்க. அப்ப ரோஹித் இருக்கான்ல, பின்னாடி வழியா ஒரு கவரை தலையில கவுத்திடுறான். இவங்களை நெரிச்சு சாவடிக்கிறதுக்கு ட்ரை பண்றான். நீ எனக்கு கிடைக்கலனா யாருக்குமே கிடைக்க கூடாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். இப்ப இவங்க தள்ளி விடுறாங்க. அவன் தண்ணியில வலிக்கு பொத்துன்னு கீழே விழுறான். தலை ஃபோர்ஸா தரையில இடிச்சிருக்கோம், அதனால தான் இந்த கண்டிஷன்ல இருக்கான். இப்ப ஹீரோ இருக்கார்ல, உயிர் இருக்கான்ற மாதிரி செக் பண்றாரு. உயிர் இல்லன்றத சொல்றாரு. அப்பன்னு பார்த்து யாரோ காலிங் பெல் அடிக்கிறாங்க. யாரா இருக்கும்ன்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. நான் தான் ஆம்புலன்ஸ்க்கு தகவலை சொன்னன்ற மாதிரி சொல்றாங்க. எப்படியாவது சமாளிக்கணும்ன்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. இப்ப கதவை திறந்து வெளியே வந்துடுறாரு.
எனக்கு தான் கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட்டா இருந்தது, அதனால தான் என்னோட கேர்ள் ஃப்ரெண்டு கால் பண்ணிருக்கா, ஒன்னும் இல்ல நீங்க கிளம்பலான்னு சொல்லிட்டாரு. முன்னாடியே சொல்ல மாட்டீங்களா, லாங்ல இருந்து வந்திருக்கோம்னு சொல்றாங்க. அதனால இவர் இருக்கார்ல நிறைய காசெல்லாம் தந்து அவங்க இங்க இருந்து வேகமா அனுப்பி வச்சிடுறாரு. எப்படியோ சமாளிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி இவங்க கிட்ட சொல்லிட்டாரு. நடந்ததுல ஏன் தப்பு எதுவுமே இல்ல, என்கிட்ட தப்பா நடந்துக்க ட்ரை பண்ணா அதுக்காக தான் நான் தள்ளி விட்டேன், அவன் இறந்து போனதுக்கு நான் எப்படி பொறுப்பாவேன், போலீஸ் கிட்ட போலான்ற மாதிரி சொல்லிட்டாங்க. போலீஸ் ஒரு கேஸை எப்படி எடுப்பாங்கன்றது எனக்கு தெரியும், கண்டிப்பா நீ சொல்றதை நம்ப மாட்டாங்க, நீ தான் கொலை பண்ணிட்டேன்னு சொல்லுவாங்க, அதுவும் இல்லாம இந்த இடத்துக்கு நான் வேற வந்திருக்கேன், எனக்கும் இவனுக்கும் வேற ஏற்கனவே ஒரு பிரச்சனை போயிருக்கு, அதனால என்னையும் சேர்த்து லாக் பண்ணுவாங்க, இப்ப நான் இருக்கிற நிலைமையில எந்த ஒரு கேஸ்லயும் லாக் ஆக கூடாது, அதுவும் இவனை மாதிரி ஒரு பொறுக்கிக்காகலாம் ஒரு கேஸ்ல நான் லாக் ஆக முடியாது, நம்ம வேற ஏதாவது பண்ணலாம்னு சொல்றாங்க. வேற ஏதாவதுனா இவனை மறைக்க போறியான்னு கேக்குறாங்க. முதல்ல ரூம்குள்ள பாடியை கொண்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி இவங்களோட ஒரு பெட்ரூம்குள்ள பாடியை கொண்டு வந்துடுறாரு. அடுத்து என்ன பண்ண போற, துண்டு துண்டா வெட்ட போறியா, எங்கேயாவது புதைக்க போறியா அப்படின்ற மாதிரி இவங்க நிறைய கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. நிறைய படம்லாம் பாப்ப போல, அந்த மாதிரிலாம் பண்ணா கண்டிப்பா நம்ம மாட்டிடுவோன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஏன்னா பாடி எங்க கிடைச்சாலும் சரி போலீஸ் கண்டிப்பா இந்த இடத்த கண்டுபிடிச்சிருவாங்க, நம்மள தேடி வந்துருவாங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இவர் போலீஸ்ல, அதனால நிறைய டீடைல்லாம் இவருக்கு தெரியுது. அப்ப எப்படிதான் இதை விட்டு வெளியே வரதுன்னு கேக்குறாங்க. நான் ஏதாவது பிளான் பண்றேன் அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. அப்பன்னு பார்த்து யாரோ கதவை தட்டுறாங்க. யாருன்னு பார்த்தா இந்த ரோஹித்தோட அம்மா தான். இவங்களுமே கதவை திறந்து வெல்கம் பண்றாங்க. ரோஹித் இங்க வரதாதான் சொல்லிட்டு வந்தான், எங்கன்ற மாதிரிலாம் அம்மா கேக்குறாங்க. அவன் அப்பயே கிளம்பிட்டானே ஆன்டி அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. அம்மாவோ கால் பண்ணலாம் நினைக்கிறாங்க. பார்த்தா ரோஹித்தோட போன் அடிக்குது. ஹீரோ இருக்கார்ல, என் போன் தான் உள்ள அடிக்குது போல அப்படின்ற மாதிரி உள்ள வந்துடுறாரு. ரோஹித்தோட போனை சைலண்ட்ல போட்டுறாரு. இவருக்கு கால் வந்து இவர் பேசிட்டு இருக்க மாதிரி பாவலா பண்ணிட்டு இருக்காரு. இவன் வேற போன் எடுக்க மாட்டான்ற மாதிரி அம்மா புலம்புறாங்க. இன்னும் ஒரு வாரத்துல உங்க நிச்சயதார்த்தம் இருக்குல்ல, நிச்சயதார்த்தத்துக்கு வர முடியாது, கல்யாணத்துக்கு கண்டிப்பா வரன்ற மாதிரி சொல்றாங்க. இவருமே ஏத்துக்கிறாரு. வாசலுக்கு இவங்களை கூட்டு வந்துட்டு இருக்காரு. வாசல் கிட்ட போகும்போது இவங்க பையன் செருப்பை பார்த்த மாதிரியே இவங்களுக்கு தோணுது. திரும்பி அந்த இடத்த பார்க்கலாம்னு நினைக்கிறதுக்குள்ள இவர் தள்ளி விட்டு மறைச்சிடுறாரு. இவங்க நின்னுக்கிட்டே இருக்கிறதுனால என்ன ஆச்சுன்னு கேக்குறாரு. ஒன்ன இல்ல தம்பின்ற மாதிரி இவங்க கிளம்பிடுறாங்க. பாடி எவ்வளவு நேரம் டீகம்போஸ் ஆகாம இருக்கும்ன்றதை தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டாரு. நெட்ல தேடி பார்க்கலான்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இல்ல நெட்ல எல்லாம் எக்ஸாக்டான டீடைல் கிடைக்காது, தேடி பார்க்கறதும் பிரச்சனை, நான் நேரடியா விசாரிச்சுட்டு வரேன், நீ பாத்துக்கோன்னு கிளம்புறாரு. இப்ப நேரடியா ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு தான் வந்திருக்காரு. ஒரு டாக்டர் கிட்ட பேசணும்ன்ற மாதிரி வந்துடுறாரு. நான் ஒரு படம் எடுக்க போறேன், அதுக்கு சில டீடைல்லாம் வேணும்ன்ற மாதிரி தான் இந்த டாக்டரை பார்க்கறதுக்காக வந்திருக்காரு. இவங்க கிட்ட இருந்து நிறைய விஷயத்த தெரிஞ்சுக்கிறாரு. சரி நான் கிளம்புறேன்ற மாதிரி இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இப்பதான் ஒரு விஷயத்த ரிவீல் பண்றாங்க. ரோஹித் இறந்து போயிருக்க மாட்டான், மயக்கத்துல தான் இருந்திருக்கான் போல. கொஞ்சம் கொஞ்சமா எந்திரிக்க ஆரம்பிக்கிறான். இவங்க டேபிளுக்கு பக்கத்துல உட்காந்து தண்ணி குடிச்சிட்டு இருக்காங்க. பொறுமையா பின்னாடி வரான். உன்னை என்ன பண்றேன் பாருன்ற மாதிரி மண்டையிலேயே ஓங்கி அடிக்கிறான். இவங்க தலையில காயம் படுது. இது எல்லாம் இவங்களுக்கு கனவா வந்திருக்கும். சட்டுன்னு கனவுல இருந்து முழிக்கிறாங்க. உண்மையில ரோஹித் இறந்துதான் போயிருக்கான். இவங்களுக்கு கெட்ட கனவு தான் வந்திருக்கு. எனக்கு பயமா இருக்கு, சீக்கிரம் வான்னு சொல்றாங்க. வரன்ற மாதிரி இவரும் ஏத்துக்கிறாரு. இப்ப இவர் இருக்கார்ல, விஸ்வாக்கு கால் பண்றாரு. மீராவோட பிளாட்டுக்கு கிளம்பி வான்னு சொல்றாரு. ஏன் எதுக்குன்னு விஸ்வா கேக்குறாரு. நீ வா சொல்றேன்ற மாதிரி இவரும் காலை கட் பண்ணிடுறாரு. இப்ப இவர் இருக்கார்ல, அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு வேற ஒரு பக்கம் இருக்கும், அந்த பக்கத்துக்கு வந்துடுறாரு. அங்க இருக்க காம்பவுண்ட் சவரை எகிரி குதிக்க முடியுமான்னு பாக்குறாரு. ஏன் பாக்குறாருன்றது போக போக தெரியும். இப்ப வீட்டுக்கு வந்த விஸ்வா இருக்காரு பாத்தீங்களா, நேரா ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்றதுக்காக அந்த பெட்ரூம் நோக்கி போறாரு. அந்த ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணாத, இந்த ரெஸ்ட் ரூமுக்கு போன்ற மாதிரி மீராவா வேற ஒரு ரெஸ்ட் ரூமுக்கு அனுப்புறாங்க. இந்த சமயம் ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. மச்சான் இன்னைக்கு உனக்கு பர்த்டேல இந்த புது ட்ரெஸ் போட்டுவான்னு ஹீரோ சொல்றாரு. எது என் பர்த்டேவா, என் பர்த்டேலாம் எப்பயோ முடிஞ்சிருச்சுன்னு சொல்றாரு. டேய் இது உன்னோட தமிழ் பர்த்டேடா, முதல்ல இந்த ட்ரெஸ்ஸை போய் போட்டு வா அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. என்னடா சொல்ற அப்படின்ற மாதிரி ஒன்னும் புரியாம விஸ்வாவும் ட்ரெஸ் போடுறதுக்கு போறாரு. இந்த டைம் இவர் இருக்கார்ல, சிஸ்டம் மூலியமா ஒரு விஷயத்த பண்றாரு. ரோஹித் இறந்து போனதுல இருந்து போன் இங்க தானே இருக்கு, ஆனா போன் வெளியே டிராவல்லாம் பண்ண மாதிரி தான் இவர் செட் பண்ணி வச்சிட்டு இருக்காரு. இப்பதான் அந்த ஃப்ரெண்ட் போட்டிருக்க ட்ரெஸ்ஸை காட்டுறாங்க. ரோஹித் ஒரு ட்ரெஸ் போட்டிருந்தாருல, அதே மாதிரி ட்ரெஸ்ஸை தான் ஹீரோ வாங்கிட்டு வந்து தந்திருக்காரு போல. மச்சான் நாங்க ரெண்டு பேருமே செகண்ட்ஸ்ல ஒரு காரை வாங்கியிருக்கோம், அந்த காரை டிரைவ் பண்ணி பாரு, நல்லா இருக்கா இல்லையான்றதை எங்க கிட்ட சொல்லு, இந்த கீன்ற மாதிரி இவங்களுமே தராங்க. பக்கத்துல ஒரு பார் இருக்குல்ல, அந்த பார்ல ஒருத்தர் வருவாரு, அவர்கிட்ட இந்த டாக்குமெண்ட்டை மட்டும் தந்துருன்ற மாதிரி ஒரு டாக்குமெண்ட்டை தராங்க. இந்த கேப்பையும் போட்டுக்கோன்ற மாதிரி கேப்பும் போட்டு விடுறாங்க. சரின்ற மாதிரி இவருமே இங்க இருந்து கிளம்புறாரு. நீ எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி மீராவும் அர்ஜுன் கிட்ட கேக்குறாங்க. அந்த ரோஹித்தே காரை எடுத்துட்டு போன மாதிரி செட் பண்ணோம், அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கேன். எல்லா சிசிடிவியும் டாப் ஆங்கிள் இருக்கும், கேப் போட்டிருக்கிறதுனால இவன் தான் ரோஹித்ன்ற மாதிரி தான் எல்லாருமே நினைப்பாங்க, அதுக்காக தான் இப்படி பண்றன்ற மாதிரிலாம் புரிய வைக்கிறது.
இப்ப போலீஸுங்களாம் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க, ரோஹித்தை தான் தேடிட்டு இருக்காங்க. இந்த சமயம் தான் ஹீரோ இருக்கார்ல, அவன் போன்ல இருக்க எல்லா டீடைலையும் ஓபன் பண்ணி பாக்குறாரு. நிறைய பொண்ணுங்களோட வீடியோ எல்லாம் வச்சிருக்கான். சோ இவன் தான் இந்த விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்றது ஹீரோக்கு இந்த இடத்துல தான் தெரிய வருது. அந்த போலீஸ் அம்மா கிட்ட ரோஹித் எங்கன்ற மாதிரிலாம் விசாரிக்கிறாரு. அவன் போகக்கூடிய பிளாட்ல எல்லாம் விசாரிக்கிறதுக்காக ஹீரோனோட வீட்டுக்கும் வந்துடுறாரு. அம்மா இருக்காங்கல்ல, ரோஹித்தை தேடிட்டு இருக்காரு, வீட்டுல இல்லன்னு சொன்னால கேட்க மாட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஹீரோவும் என்ன விஷயம்னு கேக்குறாரு. பார்ல எம்எல்ஏ பையனோட மண்டியை அடிச்சு உடைச்சிட்டான், அதனால தான் வந்திருக்கோன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அந்த பையன் கம்ப்ளைண்ட் கொடுத்தானான்னு கேக்குறாரு. இல்ல ஃபேமிலி கொடுத்தாங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. நானும் போலீஸ் தான் சார், பையன் கொடுத்தாதான் கம்ப்ளைண்ட் செல்லணும் உங்களுக்கு தெரியாதான்ற மாதிரி கேக்குறாரு. சரி சார் பையன் முடிக்கிட்டோம், நாங்க அதுக்கப்புறம் வரோன்ற மாதிரி உங்க சொல்லிட்டாங்க. இந்த சமயம் அசிஸ்டன்ட் ஒருத்தர் சிசிடிவியை செக் பண்ணிருப்பாரு. சார் இப்பதான் அவன் கார் எடுத்துட்டு வெளியே போயிருக்கான்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. சரி சார் அந்த பையனை கொஞ்சம் பார்த்து இருக்க சொல்லுங்க, ஏன்னா எம்எல்ஏ வீட்டு விஷயம்ன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி ஹீரோவா அனுப்பி வச்சிடுறாரு. அதே மாதிரி அம்மாக்கு பயப்படாதீங்க அப்படின்ற மாதிரி ஆறுதல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. அம்மா கூட நாயும் இருக்கும். அந்த நாய் வேகமா வீட்டுக்குள்ள வந்துருது. ரோஹித் ஒரு ரூம்ல வச்சிருக்காங்கல்ல, அந்த ரூம் வாசல்ல இருந்து குலைச்சிட்டு இருக்கு. இங்க எதுக்காக வந்த, வா கிளம்பலான்ற மாதிரி அம்மா கூட்டு போறாங்க. ஹீரோவும் நல்ல வேலை தப்புச்சோன்னு யோசிக்கிறாரு. இப்ப ரூம்குள்ள இருந்து ஹீரோயின் வெளியே வந்துடுறாங்க. மாட்டி போமோன்னு பயமா இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது, தேவையில்லாம பயப்படாது அப்படின்ற மாதிரி இவர் ஆறுதல் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப ஃப்ரெண்டு விஸ்வா இருக்காருல, பார்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. உண்மையில யாருமே வரப்போறது இல்ல, சும்மா தான் உட்கார வச்சிருக்காங்க. அம்மா இருக்காங்கல்ல, ரோஹித்தோட ஒவ்வொரு ஃப்ரெண்டுக்கா கால் பண்ணி விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் ரோஹித்தோட பெஸ்ட் ஃப்ரெண்டு இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. ரோஹித்தை பாக்குறதுக்காக தான் வந்தேன்னு சொல்லிட்டாரு. ரோஹித் வீட்டுல இல்லடா, எங்க போனா உனக்காவது தெரியுமா, போலீஸ் வேற தேடிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி அம்மா சொல்லிட்டாங்க. தெரியலமா, நான் பார்த்தா சொல்றேன்ற மாதிரி இவரும் கிளம்புறாரு. இப்ப ஃப்ரெண்டும் யாருமே வரமாட்டாங்கன்னு கால் பண்ணிட்டாரு. வரலையாடா, அப்ப திரும்பி வந்துருன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. சரி ஓகேன்ற மாதிரி ஃப்ரெண்ட் இருக்கார்ல, கார் எடுத்துட்டு கிளம்புறாரு. அப்ப ஃப்ரெண்ட போலீஸ் ஃபாலோ பண்றாங்க. மச்சான் என்ன போலீஸ் ஃபாலோ பண்றாங்க அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டு சொல்லிட்டாரு. இப்பதான் ஒரு விஷயம் தெரிஞ்சது, அந்த கார் இருக்குல்ல ஒரு ரவுடியோட கார் போல. நீ அபார்ட்மெண்ட்டுக்கு பக்கத்துல தானே இருக்க, பின்னாடி ஒரு காட்டு பகுதி இருக்கும், போலீஸ்க்கு தெரியாம அந்த இடத்துல காரை விட்டு அதே மாதிரி ட்ரெஸ்ஸையும் மாத்திடுறா, ஏன்னா உன்னோட ட்ரெஸ் கூட அவங்க பாத்துருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி சரின்ற மாதிரி ஃப்ரெண்டும் வேகமா காரை ஓட்டி தப்பிக்கிறாரு. இப்ப ரோஹித்தோட அம்மாக்கு சில டவுட்லாம் வருது. ஆக்சுவலா இவங்க பையனுக்கு கால் பண்ணிருப்பாங்க, போன் அடிக்கிற சவுண்ட் கேட்டிருக்கோம், ஆனா ஏன் போன் ஹீரோ சமாளிச்சிருப்பாரு. அதே மாதிரி பையனோட செருப்பை பார்த்த மாதிரி தோணிருக்கும், அதுக்குள்ள ஹீரோ இருக்கார்ல எதையோ தள்ளி விட்ட மாதிரி உங்களுக்கு தோணிருக்கும். அதே மாதிரி நாய் வேற அந்த ரூம்ல குலைச்சிட்டு இருந்தது இல்ல, ஒருவேளை அந்த ரூம்ல நம்ம பையன் பாடி இருக்குமான்னு யோசிக்கிறாங்க. ஹீரோ ஒரு சின்ன வேலை இருக்குன்னு கிளம்பி இருப்பாரு. இவங்க படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. இப்ப முழிச்சவங்க முகத்தெல்லாம் கழுவிட்டு இருக்காங்க. இந்த சமயம் அம்மா இருக்காங்கல்ல, கதவு திறந்திருக்கான்னு லைட்டா திறக்கிறாங்க. திறந்திருக்கு. இவங்களுமே வேகமா அந்த ரூம் கதவை திறந்து செக் பண்ணிடலாம் நினைக்கிறாங்க. அதுக்குள்ள ஹீரோயின் வெளியே வந்து என்ன விஷயம்ன்ற மாதிரி கேக்குறாங்க. நீ பாத்ரூம்ல இருந்தியாமா, ரூம்ல இருந்தேன்னு நினைச்சுதான் கதவை திறக்க போனன்ற மாதிரிலாம் இந்த லேடி சமாளிச்சிட்டு இருக்காங்க. அந்த சமயம் ஹீரோவும் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அந்த லேடி நார்மலா பேசிட்டு வேகமா இந்த இடத்தை விட்டு கிளம்பிடுறாங்க. ஹீரோ இவங்களை படுக்க வச்சுட்டு போனார்ல, அப்ப கதவை சாத்தாம போயிருப்பாரு. கதவை சாத்தாம போயிட்டியான்னு கேக்குறாங்க. ஆமா பதட்டத்துல மறந்துட்டேன் அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. போலீஸ் கிட்ட மாட்டாம காரை நிறுத்திட்டு போன்ற மாதிரி ஃப்ரெண்டு கிட்ட சொன்னார்ல, அவர் ஒரு இடத்துல நிறுத்தி வச்சிருக்காரு. இப்ப காலிங் பெல் அடிக்கிற சவுண்ட் கேக்குது. ஹீரோயின் பேரண்ட்ஸ் தான் வந்திருக்காங்க. பயந்து காட்டி குத்துறாத, ரிலாக்ஸா இருன்னு சொல்லிட்டாரு. இப்ப பேரண்ட்ஸ் ரெண்டு பேருமே வெல்கம்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோவும் கொஞ்ச நேரம் பேரண்ட்ஸ் கிட்ட உட்காந்து பேசிட்டு இருக்காரு. ஈவினிங் கோயிலுக்கு பூஜைக்கு போனோம்னு சொல்றாங்க. வரன்ற மாதிரி இவரும் ஏத்துக்கிறாரு. இப்ப ரூம்குள்ள வராரு. ரூம்குள்ள எதையோ எடுத்துட்டு இருக்காரு. நான் ஒரு சின்ன வேலையை மட்டும் முடிச்சுட்டு வந்துடுறேன்ற மாதிரி இங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு. இப்ப அப்பா இருக்காருல, வேகமா இந்த ரூமோட கதவை திறக்கிறதுக்காக போறாரு. அப்பா அங்க எங்க போறீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. டயர்டா இருக்குமா, அதனாலதான் படுக்கிறதுக்காக போறேன்னு சொல்றாரு. இல்லப்பா அந்த ரூம்ல போய் படுத்துக்கோங்க, வேற ரூமை காட்டுறாங்க. ஏன் பொண்ணு இப்படி சொல்றான்ற மாதிரி அப்பா யோசிச்சுக்கிட்டே போறாரு. இவங்களுமே ரூம் கதவை திறந்து உள்ள வராங்க. உள்ள பார்த்தா பாடி காணோம். எங்க பாடி போச்சு, ஹீரோ எடுத்துட்டு போயிட்டாரா அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்கிறாங்க. இப்ப எடுத்துட்டு போலியே, அப்ப எப்ப எடுத்துட்டு போனாருன்னு யோசிக்கிறாங்க. உடனே ஹீரோக்கு கால் பண்ணி பாடி எங்கன்னு கேக்குறாங்க. பாடியை பத்தி இதுக்கப்புறம் யோசிக்காத, நீ ரிலாக்ஸா இரு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஃப்ரெண்ட் ஒரு இடத்துல காரை நிறுத்தி வச்சிருக்காருல, அந்த இடத்துக்கு பக்கத்துல தான் இவர் வந்திருக்காரு. இங்க இருந்து போலீஸ்க்கு கால் பண்ணிட்டாரு. சார் எனக்கு ஒரு கேஸ் கொடுக்கணும், அந்த கேஸ்ல ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேக்குறாரு. சார் போலீஸுக்கு போலீஸ் ஹெல்ப் பண்ண மாட்டோமா, என்ன கேஸ் சார் சொல்லுங்கன்ற மாதிரிலாம் கேக்குறாரு. நான் உங்களுக்கு டீடைல் வாட்ஸ்அப் பண்றேன் அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிடுறாரு. ஈவினிங் வெளியே போனோன்ற மாதிரி சொன்னாங்கல்ல, இவரும் வீட்டுக்கு வந்துடுறாரு. இப்ப எல்லாருமே கிளம்பலான்ற மாதிரி கதவை சத்திட்டு வெளியே வந்துட்டு இருக்காங்க. இவங்க வெளியே வந்துட்டு இருக்கும் போது ரோஹித்தோட அம்மா அந்த இடத்துக்கு வராங்க. அவங்க கிட்ட ரொம்ப கேஷுவலா இவங்க பேசுறாங்க. கண்டிப்பா கல்யாணத்துக்கு ரோஹித்தையும் கூட்டு வரணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இருந்தாலும் அம்மா லைட்டா சந்தேகத்தோட பாத்துட்டு இருக்காங்க. இப்ப திரும்பி மட்டும் அவங்கள
பாத்துறத அப்படியே ஸ்ட்ரெயிட்டா வான்ற மாதிரி இவரும் ஹீரோயினை கூட்டு வந்துட்டு இருக்காரு. கீழே வந்ததுக்கு அப்புறம் தான் கீயை மறந்துட்டோன்றது இவருக்கு தெரிய வருது. நான் கீயை மட்டும் எடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி வேகமா எடுக்கிறதுக்காக போறாரு. ஹீரோ பண்ற எல்லா விஷயத்துக்கும் ஒரு காரணம் இருக்கும். அந்த காரணம் என்னன்றது போக போக உங்களுக்கு புரியும். இப்ப கீயை எடுத்துடுறாரு போல. கார்ல இவங்க எல்லாரையும் கூட்டு போறாரு. இவங்களுமே பூஜைக்காக அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. எல்லாருமே இப்ப சாமி எல்லாம் கும்பிட்டு இருக்காங்க. அப்பதான் ஹீரோக்கு இன்ஸ்பெக்டர் கிட்ட இருந்து போன் கால் வருது. தள்ளி வந்து இன்ஸ்பெக்டர் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. சார், நீங்க கொடுத்த டீட்டெயிலை வச்சு நான் கம்ப்ளைண்ட் காப்பி ரெடி பண்ணிட்டேன். நீங்க நேரடியா கூட வந்து வாங்கிட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ரொம்ப நன்றி சார், நான் சீக்கிரமா வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் சொல்றாரு. என்னாச்சு அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேக்குறாங்க. கடைசியா கொஞ்சம் வேலை இருக்கு, நான் அதெல்லாம் முடிச்சுட்டு சீக்கிரமா வந்துடுறேன், நீ இங்கேயே இருன்னு சொல்றாரு. இப்ப என்ன பண்றாருன்னா காட்டு பகுதி வழியா வந்து காரை நிறுத்திடுறாரு. காம்பவுண்ட் சவரை எகிரி குதிக்கணும்னு யோசிச்சாரு பாத்தீங்களா? இப்ப எகிரி குதிச்சு இவருமே உள்ள நுழைஞ்சிடுறாரு. இப்பதான் இவர் பண்ண ஒவ்வொரு விஷயமா ரிவீல் பண்றாங்க. லிப்டோட டாப் பகுதி இருக்கு பாத்தீங்களா? அந்த பகுதியை இவர் ஓபன் பண்ணிட்டாரு. பார்த்தா லிப்டுக்கு மேல இருக்கிற இடத்துல தான் ரோஹித்தோட பாடி கிடக்குது. அந்த ரோஹித்தோட பாடியை இங்க இருந்து தூக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் இவர் ட்ரை பண்ணிட்டாரு. இப்பதான் எப்ப பாடியை மேல வச்சாருன்றதை நமக்கு காட்டுறாங்க. இவர் என்ன பண்றாருன்னா லிப்ட்ல வேணும்ட்டே இவரோட கார்டை போடுறாரு. கார்டு கீழே போய் விழுந்துருது. உடனே இவர் செக்யூரிட்டியை பாக்குறதுக்காக வராரு. கார்டு கீழே விழுந்துருச்சு, நீங்க லிப்ட ஸ்டாப் பண்ணிட்டு கீழ இருக்க கார்டு எடுத்து தர முடியுமான்னு கேக்குறாரு. லிப்ட் மேலேயே நிக்கிற மாதிரி இவர் கட் பண்ணிடுவாரு. கீழ இருக்க கார்டு எடுக்கிறதுக்காக போவாரு. இந்த டைம் பாடியை தூக்கிட்டு வரணும்னு நினைக்கிறாரு. அதாவது அவங்க தூக்கிட்டு இருந்தாங்கல்ல, அந்த டைம் இவர் தூக்கிட்டு போயிருப்பாரு. இவர் தூக்கிட்டு போனதுனால தான் கதவை சாத்தியிருக்க மாட்டாரு. அந்த செக்யூரிட்டி கீழ இருக்க கார்டு எடுக்கிறாரு. அந்த டைம் லிப்ட் மேல இருக்குல்ல, இவர் மேல பாடியை வச்சிடுறாரு. இவர் கீயை விட்டுட்டேன்னு சொன்னாரு பாத்தீங்களா? வேணும்ட்டே திரும்பி போறதுக்காக தான் இந்த மாதிரி சொல்லியிருப்பாரு. இந்த வாட்டி செக்யூரிட்டி கிட்ட என்ன சொல்றாருன்னா லிப்ட் ஒர்க்கிங்ல இல்ல, வெளியே போர்டு வச்சிருங்கன்னு சொல்றாரு. ஆனா லிப்ட் ஒர்க்கிங்ல இருக்கும், யாரும் யூஸ் பண்ண கூடாதுன்றதுக்காக தான் இப்படி சொல்லியிருப்பாரு. ஏன்னா யாருமே கொஞ்ச நேரம் யூஸ் பண்ணாம இருந்தா பாடியை ஈஸியா எடுக்கலாம்ல, அதுக்காக தான் இவர் இந்த மாதிரி சொல்லியிருப்பாரு. இப்ப எடுக்கலாம் நினைக்கும் போது யாரோ லிப்டை யூஸ் பண்றாங்க. லிப்ட் கீழே போகுது. போர்டை கவனிக்காம சிலர் லிப்டை யூஸ் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் இவங்க யூஸ் பண்ணிருக்காங்க. இவர் பாடியை இழுத்துடலாம் நினைக்கிறாரு. ஆனா பாடி கையில இருந்து ஸ்லிப் ஆகி பொத்துன்னு விழுது. கொஞ்சம் ஹைட்ல இருந்து விழுறதுனால உள்ள இருக்கவங்களுக்கு சவுண்ட் கேக்குது. என்ன உள்ள சவுண்ட் கேக்குது அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. ஏதோ லிப்ட்ல சவுண்ட் கேட்டது பாருங்கன்ற மாதிரி சொல்றாங்க. லிப்ட் மேல சவுண்ட் கேக்குதுன்னா மேல போய் தானே பாப்பாங்க. செக்யூரிட்டி பார்க்கலாம்னு நினைக்கிறாரு. அதுக்குள்ள ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி இவர் இருக்காருல, படிக்கட்டு வழியா கீழே வந்துடுறாரு. அந்த லிப்ட் மேல வர மாதிரி செட் பண்ணிடுறாரு. திரும்பி லிப்ட் மேல வந்துட்டு இருக்கு. செக்யூரிட்டி வரதுக்குள்ள நம்ம தூக்கணும் அப்படின்ற மாதிரி வேகமா தூக்கிட்டு இருக்காரு. கஷ்டப்பட்டு இவருமே பாடியை வெளியே எடுத்துடுறாரு. செக்யூரிட்டி வரதுக்குள்ள இவர் நல்லபடியா அங்கிருந்து கிளம்பிடுறாரு. செக்யூரிட்டி வரதுக்குள்ள இவர் இருக்கார்ல, மொட்டை மாடிக்கு வந்துடுறாரு. பாடியை இந்த இடத்துல உட்கார வைக்கிற மாதிரி செட் பண்றாரு. அதாவது குடிச்சிட்டு உட்காந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இவர் உட்கார வச்சிருக்காரு. அந்த பாடியா சாயிற மாதிரி செட் பண்ணிட்டு இவர் வந்துட்டு இருப்பாரு. இவர் நினைச்ச மாதிரியே அந்த பாடி சாஞ்சு பொத்துன்னு கீழே விழுந்துருது. என்ன மேல இருந்து யாரோ குதிச்சிருக்காங்க போலன்னு எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப இவருமே காம்பவுண்ட் சவர் எகிரி குதிச்சு தப்பிச்சு போயிடலாம்னு நினைக்கிறாரு. ஆனா அதுக்குள்ள அந்த இடத்துல ரோஹித்தோட ஃப்ரெண்டு நின்னுட்டு இருக்கான். ரோஹித்தோட ஃப்ரெண்ட் இருக்கான்ல, ரோஹித்தை என்னடா பண்ணன்ற மாதிரி இவரை பார்த்து கேக்குறான். வா போற வழியில சொல்றேன்ற மாதிரி இவருமே கூட்டு போறாரு. போலீஸ் ரோஹித்தை தேடி போக போறாங்கன்றது இந்த ஃப்ரெண்டுக்கு தெரிய வந்திருக்கும். மச்சான் நீ எஸ்கேப் ஆயிடு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. டே, தலையை உடைச்ச கேஸுக்கு தூக்கிலியா தொங்க விட்டுருவாங்க, இதை விட நல்ல சான்ஸ் கிடைக்காது, நான் இங்கதான் இருக்க போறேன்னு ரோஹித் சொல்லியிருப்பாரு. சோ அவன் அங்கதான் இருந்திருக்கான்றது ஃப்ரெண்டுக்கு தெரியும். அம்மா வேற கேட்டாங்கல்ல, அதனால எங்க ரோஹித் போயிருப்பான்ற மாதிரி இவரும் தேடிலாம் அலைஞ்சிருப்பாரு. அப்ப ரோஹித்தோட கார்ல வேற ஒருத்தர் இருக்காரு. அதாவது விஸ்வா யூஸ் பண்ணார்ல, அந்த டைம் இவர் பார்த்திருப்பாரு போல. ரோஹித் என்னடா பண்ண, ஒழுங்கு மரியாதையா சொல்லு, இல்லனா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன்ற மாதிரிலாம் இந்த ஃப்ரெண்டு சொல்லிட்டு இருக்கான். டே, நீங்களே ஃப்ராடுங்கன்றது எனக்கு தெரியும்டா, நீங்க தானே அந்த மைட்டி மன்மதன்ஸ், எல்லா விஷயத்தையும் பார்த்துட்டேன். நீ அந்த பொண்ணு கூட ஒன்னா இருந்ததை கூட உனக்கே தெரியாம அவன் வீடியோ எடுத்து வச்சிருக்கான், அதெல்லாம் கூட பார்த்துட்டேன்னு சொல்றாரு. உங்க ரெண்டு பேருக்கு எதிராக கேஸும் கொடுத்துட்டேன், இப்ப நானே போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் போறேன், மாட்டின நீன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. உண்மையிலேயே இவர் போலீஸ் ஸ்டேஷன் வாசலுக்கு தான் போறாரு. இதை பாக்குற அவனுக்கு பயம் வருது. வேகமா இங்க இருந்து ஓடுறான். ஓடினா மட்டும் விட்டுருவாங்களா, சீக்கிரம் உன்னை தேடி வருவாங்கன்ற மாதிரி இவர் சொல்றாரு. இப்ப கம்ப்ளைண்ட் காப்பியை வாங்குறதுக்காக தான் வந்திருக்காரு. ஹீரோ என்ன கம்ப்ளைண்ட் கொடுத்தாருன்றது எக்ஸாக்டா தெரியல. அவங்க ரெண்டு பேர் தப்பானவங்கன்ற மாதிரி தான் இவர் டீடைல் கொடுத்திருக்காரு போல. சார் இந்தாங்க சார் கம்ப்ளைண்ட் காப்பின்ற மாதிரி இவரும் தந்துட்டு இருக்காரு. இந்த சமயம் தான் இந்த இன்ஸ்பெக்டருக்கு போன் கால் வருது. அதாவது அவர் மாடியில இருந்து விழுந்து இறந்து போயிருக்காருல, அந்த தகவல் கிடைச்சிருக்கு போல. அந்த தகவலை பத்தி ஹீரோ கிட்டயும் சொல்லிட்டாரு. அப்படியா அப்படின்ற மாதிரி ஹீரோ ஷாக்கிங்கா கேட்கிற மாதிரி நடிக்கிறாரு. இப்ப போலீஸ் எல்லாம் கிளம்பி அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. ஆளுங்களுமே போன் எங்கெல்லாம் டிராவல் ஆயிருக்கு அப்படின்றத செக் பண்ணிருக்காங்க. சார் நீங்க வந்தோன்னா பயந்து அவன் கார் எடுத்துட்டு கிளம்பி போயிருக்கான் சார்,
அதுக்கப்புறம் திரும்பி சரக்கெல்லாம் வாங்கிட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கான், மாடியில உட்காந்து சரக்கு அடிச்சிருக்கான், அப்படிதான் ஸ்லிப் ஆகி ஏடகுடமா கீழே விழுந்திருக்கான் போல அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. ஹீரோ போலீஸ் எப்படி நினைக்கணும்னு நினைச்சாரோ அதே மாதிரி அவங்கள நினைக்க வச்சிருக்காரு. இப்ப ஹீரோயினை கூட்டிட்டு கார்ல போயிட்டு இருக்காரு. இறந்து போன நேரத்தை வச்சு கண்டுபிடிச்சிட மாட்டாங்களான்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரும். அதுக்கான ஒரு விஷயத்தை இப்பதான் ரிவீல் பண்றாங்க. ஆக்சுவலா இவர் மாடியில உட்கார வைக்க போனாரு பாத்தீங்களா, அப்ப அவனுக்கு உயிர் இருந்திருக்கும். நல்ல வேலை இதுக்கப்புறம் பிரச்சனை இல்லைன்னு உட்கார வச்சிருப்பாரு. சோ உயிரோட இருக்கான்னு தெரிஞ்சுதான் இவர் சாவடிச்சிருக்காரு. நீ தலையில ரொம்ப பலமா அடிக்கல போல அப்படின்ற மாதிரி இவங்களை பார்த்து சொல்லிட்டாரு. இவங்களும் ஷாக் ஆன மாதிரி ரியாக்ஷன் கொடுக்குறாங்க. இவங்க தான் அடிச்சிருக்காங்கன்றதை ஹீரோ கண்டுபிடிச்சிருக்காரு. இவங்களுமே ஆமான்றதை ஏத்துக்கிறாங்க. ஆக்சுவலா இவங்களுக்கு நித்யான ஒரு ஃப்ரெண்ட் இருந்ததா சொன்னாங்கல்ல, அந்த நித்யாவை லவ் பண்ற மாதிரி இந்த ரோஹித் ஏமாத்திருப்பான். அவங்க கிட்ட ரொம்ப மோசமா நடந்திருப்பான். கடைசியா இவங்க கிட்ட சொல்லியிருப்பாங்க சூசைட் பண்ணி இறந்தும் போயிருப்பாங்க. ரோஹித்தை பழி வாங்குறதுக்காக தான் ரோஹித் கிட்ட இவங்க பழகவே ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸ்டார்டிங் பாடியில ஆக்சிடென்ட் பண்ண மாதிரி காமிச்சாங்கல்ல, இவனை சாவடிக்கிறதுக்காக தான் அந்த ஆக்சிடென்ட்டை பண்ணிருப்பாங்க. ஆனா இவன் அதுல இருந்து தப்பிச்சிருப்பான். வேற எப்படியாவது சாவடிக்கணும்னு யோசிச்சிருப்பாங்க. இப்பதான் நடந்த விஷயத்த நமக்கு காட்டுறாங்க. நான் உன்னை பயங்கரமா லவ் பண்றேன் புரிஞ்சுக்கோன்ற மாதிரி ரோஹித் சொல்றான். எப்படி நித்யாவை லவ் பண்ண மாதிரியான்ற மாதிரி நித்யாவோட போட்டோவை காட்டுறாங்க. இவனோட முகமே மாறிடுது. ஓஹோ நித்யாவை பத்தி உனக்கு தெரியுமான்ற மாதிரி தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு இருக்கான். அந்த சமயம் இவங்க இருக்காங்க பாத்தீங்களா, ஒரு பொருளை வச்சு இவன் மண்டிலே ஒரு அடி அடிக்கிறாங்க. இவன் பொத்துன்னு கீழே செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக பண்ணோன்ற மாதிரி கொண்டு வந்துடலாம், ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணலான்ற மாதிரி ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்றாங்க. அப்புன்னு பார்த்து யாரோ கதவை தட்டுற சவுண்டு கேக்குது. இவங்க கண்ணை வச்சு பார்த்தா ஹீரோ தான் தட்டிட்டு இருக்காரு. இவங்களுமே கதவை திறந்துட்டு திரும்பி அந்த இடத்துக்கு போயிடுறாங்க. ஹீரோவும் கதவு திறந்துதான் இருக்கு போலன்ற மாதிரி உள்ள வந்திருப்பாரு. ஹீரோ செல்ஃப் டிஃபென்ஸ் லாஜிக்கை ஏத்துக்கவே மாட்டாங்கன்ற மாதிரி சொன்னார்ல, இவங்களுக்குமே பயம் வந்திருக்கும். அவசரப்பட்டு கொலை பண்ணிட்டுமோ அப்படின்ற மாதிரி யோசிச்சிருப்பாங்க. ஆனா ஹீரோ நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்ற மாதிரி ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிருப்பாரு. நான் நித்யாவை ரொம்ப மிஸ் பண்றேன்ற மாதிரி போட்டோவை காமிச்சிருக்காங்கல்ல, அதே போட்டோவை அவனோட போன்ல பார்த்திருப்பாரு. அப்பயே ஹீரோக்கு இவங்க தான் இதை பண்ணிருக்காங்கன்றது தெரிஞ்சிருக்கும். ஆக்சுவலா இன்ஸ்பெக்டர் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தாருல, நித்யா இறந்து போனதுக்கு இவங்க 2 பேர் காரணமா இருக்கலாம், இவங்க 2 பேர் சாட்ல மிரட்டி இருக்காங்கன்ற மாதிரி சில ஆதாரத்தெல்லாம் வச்சுதான் அவங்க 2 பேருக்கு எதிராக கம்ப்ளைண்ட் கொடுத்திருப்பாரு. ஹீரோ போலீஸ் கிட்ட என்னதான் கம்ப்ளைண்ட் கொடுத்தாருன்ற மாதிரிலாம் உங்களுக்கு ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருந்திருக்கும்ல, அதுக்கு இதுதான் காரணமா இருக்கும். இப்போ உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த படம் இதோட முடிஞ்சிருது. இந்த படத்தோட கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.